இந்தியன் 2க்கு போட்டியாக வணங்கான். ஷங்கருக்கு ஷாக் கொடுக்க தயாராகிறாரா பாலா? பாலா இயக்கத்தில் அருண் விஜய் ஹீரோவாக நடித்துள்ள வணங்கான் திரைப்படத்தின் ரிலீஸ் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை இயக்கி மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனவர் பாலா. அவர் இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் நாச்சியார். அப்படம் கடந்த 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆனது. அதன் பின்னர் அவர் இயக்கிய வர்மா திரைப்படம் கைவிடப்பட்ட நிலையில் இதையடுத்து சூர்யாவை வைத்து வணங்கான் என்கிற படத்தை இயக்க உள்ளதாக கடந்த 2021ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியானது. அப்படத்தை சூர்யாவின் 2D நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் அதில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகை கீர்த்தி ஷெட்டி நடிக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டு அதன் படப்பிடிப்பு கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்றது. கன்னியாகுமரியில் சுமார் 1 மாத காலம் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் படப்பிடிப்பு பாதியில் நிறுத்தப்பட்டு விட்டதாக செய்திகள் வெளிவந்தன. அந்த சம்பவத்திற்கு பின்னர் மீண்டும் அப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்படவே இல்லை. இதையடுத்து வணங்கான் படத்தில் இருந்து சூர்யா விலகிவிட்டதாகவும் அவருக்கு பதில் வேறு ஒரு ஹீரோவை வைத்து அப்படத்தை எடுக்க உள்ளதாகவும் பாலா அறிவித்தார். அதன் பின்னர் சூர்யாவுக்கு பதில் அருண் விஜய் அப்படத்தில் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆனார். கடந்த ஓராண்டாக நடைபெற்று வந்த வணங்கான் படப்பிடிப்பு அண்மையில் முடிவடைந்தது. தற்போது வணங்கான் படத்தின் பின்னணி பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அதன் ரிலீஸ் குறித்த அப்டேட் கசிந்துள்ளது. அதன்படி வணங்கான் திரைப்படம் வருகிற ஜூலை மாதம் திரைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே ஜூலை மாத ரேஸில் தனுஷின் ராயன் மற்றும் இந்தியன் 2 ஆகிய படங்கள் உள்ளதால் வணங்கான் படமும் அதற்கு போட்டியாக களமிறங்கி உள்ளது. இதில் எந்த படத்திற்கு போட்டியாக வணங்கான் ரிலீஸ் ஆகும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.